ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். நம்ம இன்னைக்கு ஒரு காரசாரமான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய். இதை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் உங்களோட காரத்தை பொறுத்து கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிட்றவங்க இன்னும் ஒரு 3 மிளகா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதும் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கும் போதே 4 கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இதை ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது 1 கிலோ அளவு சிக்கனை நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கன் அந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதங்கணும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு சிக்கனை நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சு கொதிக்க விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். திறக்கும் போதே வாசனை நல்லா கமகமன்னு வீடு முழுசும் வருதுங்க. சிக்கனில் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறனால இதோட விட போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது 4 கருவேப்பிலை இலையை சேர்த்து கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து நல்லா ஒரு முறை பிரட்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க,
ஒரு சூப்பரான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.